இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 23rd எபிசோட தான் பார்க்க போறோம். முராசகி டிஃபென்ஸ்ல இல்லாம அட்டாக்கிங்காக வந்து நிப்பானா, அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட அப்பதான் குரோகோ சொல்றான், ஆக்சுவலி இந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்லயே இந்த முராசகிங்கிறவன் தான் கொஞ்சம் வித்தியாசமான ஒருத்தன். மோஸ்ட்லி அவனுக்கு பாஸ்கெட்பாலே பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் இது கடுப்பா இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா எப்பப்பெல்லாம் ஏதோ ஒரு டீம் அவனோட கோவத்தை தூண்ட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அவன் இந்த மாதிரி அஃபென்ஸ்ல வந்து ஆட ஆரம்பிப்பான். ஏன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு மேட்ச்ல ஸ்கோர் பண்ணிருக்கான்னு சொல்ல பசங்க எல்லாம் ஆச்சரியப்படுறானுங்க. யோசனோட கோச்சுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸா அமையுது. ஏன்னா அவங்களே விருப்பப்பட்டு முராசகி கிட்ட இதை பண்றா அப்படின்னு சொன்னாலும் அவன் பண்ண போறது இல்ல. ஆனா நீங்களே முராசகியை கோவப்படுத்தி அவனுக்குள்ள இருக்கிற இந்த பீஸ்ட அன்லீஷ் பண்ண வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைப்பாங்க. முராசகியை தடுக்கிறதுக்காக 3 பேர் ஒன்னா சேர்ந்து டீம் அப் ஆனாலுமே அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஹைட் அட்வான்டேஜ் அந்த அளவுக்கு ஈஸியாவே அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். ஆனா இதுதான் கரெக்டான சான்ஸ். முராசகி அஃபென்ஸ்ல இருக்கும்போது நம்ம ஈஸியா போய் அங்க டிஃபென்ஸ்ல யாரும் இல்லாம ஸ்கோர் பண்ணிடலாம்னு பார்த்தா அவ்வளவு பெரிய காலை வச்சுட்டு அவன் ரொம்ப வேகமாவே ஓடி வந்து டிஃபென்ஸ்ல நிக்கிறான். அவன் ஷூட் பண்ணலான்னு போகும்போது முராசகி ஜம்ப் பண்ணி தடுக்க பார்ப்பான். இருந்தாலும் இது வேலைக்கு ஆகாதுன்னு கியோஷி சீனியர் எப்ப போல பாஸ் பண்ண பார்க்க அவனோட இன்னொரு கையை வச்சு அந்த பால் அப்படியே தட்டி விடுறான். யோசன் பசங்களும் அந்த பாலை எடுத்துட்டு போய் முராசகிக்கு பாஸ் போட அப்படியே அவனும் அங்க ஒரு டங்க் அடிச்சு தடுக்க வந்த ககாமி எல்லாம் கீழே தள்ளி விட்டு இருந்திருப்பான். ஆனா அவன் அடிச்ச அடியில பாஸ்கெட்டோட சேர்ந்து அந்த டாப்பே அப்படியே கழுந்து விழுக ஆரம்பிக்க அப்ப முராசகி சொல்லுவான், தரையில இருந்து ஒரு 3 மீட்டர் உயரம் தான் இந்த பாஸ்கெட் இருக்குது. எவன் ஹைட்டா இருக்கிறானோ அவனால அசால்ட்டாவே இங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதுக்கு என்ன அர்த்தம், ஜெயிக்கணும் அப்படின்னா ஹைட்டா இருந்தாலே போதுமானது. இந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிற ஒரு மொக்கையான ஒரு கேமுக்காக நீங்க இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள் தானடான்னு லைக் அந்த ஹூப் அங்க உடஞ்சு உளுந்துருக்கும்ல, அதை பார்த்து டட்சியால இருந்து நம்ம பசங்க எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. ஈவன் யோசனை சேர்ந்தவங்களும் நல்ல வேலை இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம டீம்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு யோசிப்பானுங்க. அப்போ கியோசி சீனியர் யோசிக்கிறாரு, அவரு மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது எப்பவுமே யாருக்கு எதிரா நம்ம டீம் ஆடினாலும் பரவாயில்ல, நம்ம டீம்ல இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அது அவனோட ஒரு ஐடியல் மாதிரி, ஒரு பிரின்சிபல் மாதிரி. ஆனா ரைட் ஆஃப்டர் மிடில் ஸ்கூல்ல அவனுங்க ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிளை எதிர்த்து தோத்து போயிருந்திருப்பானுங்க. அன்னைக்கு முராசகி சொல்லியிருந்திருப்பான், என்னப்பா ஏதோ மேட்ச்ல ஆடிட்டு இருக்கும் போது இருக்கிற எல்லாரையும் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருந்த, முதல்ல மேட்சை காப்பாத்த ட்ரை பண்றா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டு இருந்திருப்பானா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவனும் இப்ப இங்க மேட்ச் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது. முராசகி கொடூரமா அங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க, நம்ம கியோஷிக்கு என்னன்னா லைக் என்ன எதுவுமே மாற மாட்டேங்குது, என்னால அவ்வளவுதான் பண்ண முடியுமா, என் லிமிட் ரீச் பண்ணிட்டுனா இல்ல அப்படி நடக்க கூடாதுன்னு ரீபவுண்ட் ஆகுற பால டங்க் அடிக்கலான்னு போனா அதை உள்ள பூந்த முராசகி அசால்ட்டா எடுத்து நேரா போய் அங்க பாயிண்டையும் ஸ்கோர் பண்றான். தடுக்க போன கியோஷி சீனியர் கீழே விழுந்திருப்பாரா, அப்ப அவருக்கு யாரோ கையை கொடுத்து தூக்குறாங்க. அது நம்ம முராசகியா தான் இருக்கும். அப்படியே கையை வச்சு தூக்கிட்டு, என்னப்பா தம்பி இந்த பாஸ்கெட் பால் ஆடுறதுங்கிறது உனக்கு இன்னுமே ஃபன்னா இருக்குதா, உன் கண்ணு முன்னாடியே உன்னோட டீம் தோக்க போதே, உன்னால எதுவுமே பண்ண முடியலையே, கற்பனை கதைகள்ல வர மாதிரி மிராக்கள் எதுவும் நடக்காது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறியோ, ஆனா இது தாண்டா நிஜம், இனிமேலும் உனக்கு இந்த பாஸ்கெட் பாலுங்கிறது ஃபன்னா இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வெறுப்பே திந்திருப்பான். அதுக்கப்புறம் கியோசி சீனியரால மேட்சை கன்டினியூ பண்ண முடியாதுன்னு அவருக்கு பதிலா நம்ம குரோகோவை உள்ள இறக்கி விடுறாங்களா, ப்ளீஸ் எப்படியாவது மேட்ச் ஜெயிச்சிருங்கடா அப்படிங்கறது தான் அவரோட ஒரே வார்த்தையா இருக்கும். மேட்ச்ல இறங்கின குரோகோவும் முராசகியை பார்த்து, நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு நான் சொன்னேன், கண்டிப்பா பாரு, கியோசி சீனியரோட இடத்துல இருந்து உன்னை நாங்க தோக்கடிக்கிறோம்னா இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொல்லும் போது இந்த டயலாக எவன் சொல்லியிருந்தாலும் என்ன டோன்ல சொன்னாலும் எனக்கு சிரிக்கிறத தவிர வேற என்ன பண்றதுன்னு தெரியலடான்னு அப்படியே அந்த முராசகி குரோகோவை முறைச்சு பார்ப்பான். அவ்வளோ ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் அவங்க மிடில் ஸ்கூல் படிக்கும் போது நடந்திருக்கும் போல. மத்த பசங்க எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்குதான் குரோகோ அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் டீமுக்கு லைக் செகண்ட் டீம்ல இருந்து மெயின் டீமுக்கு ப்ரொமோட்டே ஆயிருந்திருப்பான். அப்போவே அந்த முராசகி கூட சண்டை. அதுவும் இல்லாம அந்த முராசகி இதே மாதிரிதான் இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட, உங்க திறமை இப்படி மொக்கையா இருந்துன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாதுடா, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சின்ன பசங்க எல்லாரையும் ஆள விட்டு ஓட வச்சுக்கிட்டு இருப்பானா. இதை கேட்ட மோமோ, ஏன் இந்த முராசகி எப்பவுமே இதை பண்ணிட்டு இருக்கிறான், போய் அவங்கள கூட்டிட்டு வரட்டா அப்படின்னு பேசினாலும் அதுக்கு மிடோரிமா, இங்க இருந்து போன பசங்களை கூட்டிட்டு வரணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது, முராசகி இப்படி பேசினாலும் எப்படி குரோகோ பையன் எதிர்த்து நிக்கிறானோ அப்படி நிக்கிற பசங்க டீம்ல இருந்தாலே போதும் தான் எல்லாரும் நினைச்சிருந்திருப்பாங்க. நல்ல வேலை கோச்சும் நம்ம அக்காஷியும் இங்க இல்ல, 2 பேரும் இருந்திருந்தாங்கன்னா இப்ப நடக்கிறதே வேறன்னு யோசிப்பாங்க. சோ சில்லியான விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுக்கிறீங்களான்னு நினைப்பானுங்கன்னு. சோ டீம்ல சேர்ந்த முத நாள்ல இருந்து இப்ப எதிரிகளை எதிரெதிர நிக்கிற வரைக்குமே முராசகிக்கும் குரோகோக்கும் சுத்தமா ஒத்துக்கல. மேட்சும் ஆரம்பிக்குது. குரோகோ அவனோட வேனிஷிங் டிரைவ் மூலமா ஒருத்தனை எஸ்கேப் ஆகி போயிட்டு திருப்பி அங்க ஷூட் பண்றதுக்காக தான் போறான். முராசகியும் அதை கண்டிப்பா இந்த தடவை தடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கிறான். ஏன்னா அந்த டட்சியா பையன் சொல்லியிருந்திருப்பான், குரோகோ ஷூட் பண்ணும்போது பால் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கலாம், பட் ஆக்சுவலி பால் அங்கதான் இருக்கும். சோ அதனால குரோகோக்கும் அந்த ஹூக்குக்கும் நடுவுலயே நீ உன்னோட கையை வச்சிருந்த அப்படின்னாலே அவன் பாலை தடுக்கிறதுக்கு போதுமானதுன்னு சொல்லியிருந்திருப்பானா. அதே மாதிரிதான் முராசகியும் ட்ரை பண்ண போக
போக, ஆனா அப்ப டட்சியா இல்ல வேணாம் அவன் வேற பண்றான்டா அப்படின்னு சொல்ல வரும்போது குரோக்கோ ஷூட் பண்ணாம டைரக்டா ககாமிக்கு ஒரு பாஸ் போட, ககாமி அங்க ஒரு டங்க் அடிச்சு அவனும் ஹூப்ப வந்து உடைக்கலாம் அப்படின்னு பாத்துருப்பான். என்னால முடியலன்னு நினைக்க. இருந்தாலும் முராசக்கி அசர்ற மாதிரி கிடையாது. கமான் வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கும் போது முராசக்கியை தடுக்கிறதுக்காக நம்ம குரோக்கோ போய் நின்னுகிட்டு இருப்பானா, முராசக்கிக்கு அவனை தடுக்கிறதுக்காக இங்க குரோக்கோ தான் பக்கத்துல நிக்கிறாங்கறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா என்னடா வெயிட்டே இல்லாம இருக்கிற, இவ்வளவு லைட்டா இருக்கிற, தள்ளி விட்டா கீழே விழுந்துரு போலே அப்படின்னு நினைக்க. அதேதான் நடக்கும். முராசக்கி கிட்ட பால் வரும்போது அவன் எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா குரோக்கோவை தள்ளி விட்டு ஃபவுல் பண்ணி விட்டுருவான். இன்னும் அந்த 11 பாயிண்ட்ங்கிற டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்க, அதை கம்மி பண்ற விதத்துல கேப்டன் ஹியூகோ அங்க ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் எடுப்பாரா, அதை பார்த்து ஆப்போனன்ட் பசங்க எதுக்கு இதை எடுக்கிறான், அப்படியே அவன் மிஸ் பண்ணிட்டானா அந்த பால் ரீபவுண்ட் ஆகும் போது எடுக்கிறதுக்கு அங்க கியோஷி கடை கிடையாது அப்படின்னு யோசிச்சா, நான் என்னைக்குடா ஷூட்டை மிஸ் பண்ணிருக்கேன்னு நம்ம கேப்டன் ஹியூகோ அங்க ஈஸியாவே பாயிண்ட் ஸ்கோர் பண்றாரு. அடுத்ததாக டிஃபென்ஸுக்கு நம்ம ஹீரோஸ் லைக் மேன் டு மேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை போட்டு டிஃபென்ஸுக்கு டைட் பண்றாங்க. ஆனா அதுல அதிர்ச்சி என்ன அப்படின்னா, மூவ் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் யார் யாரை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. சோ இவென்ச்சுவலி குரோக்கோ உள்ள வந்து ஒரு பாலை ஸ்டீல் பண்ணி அங்க திருப்பி ஷூட் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறான். இன்னும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப குரோக்கோ பாலை ஸ்டீல் பண்ணி நேரா இசுகி சீனியர் கிட்ட பாஸ் போட, அவரும் ஒரு பசர் பீட்டரோட முடிக்கலான்னு ஷூட் எடுக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு முன்னாடியே டைம் முடிஞ்சிச்சு. சோ கணக்கு இல்ல. இன்னும் ஒரே ஒரு குவார்டர் தான் இருக்கு. முராசக்கி அங்க இருக்கிற பெஞ்ச் எல்லாம் போய் வச்சுக்கிட்டு இருப்பானா, பின்னாடி வந்த கோச் அவன் முதுகுலயே அவனை வச்சுட்டு கோவத்தை பொருள் மேல காட்டுற பழக்கத்தை விட முதல்ல உட்காந்து கவனிங்கடான்னு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா முராசக்கி அண்ட் டட்சியாவை யூஸ் பண்ணணுங்கிறது தான். நம்ம ஹீரோஸும் அதே மாதிரியான ஒரு பிளான் தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப ககாமியும் எப்படி முராசக்கி டிஃபென்ஸுக்கு அந்த ஹாஃப் சர்க்கிள் மொத்தத்தையும் அவனே கவர் பண்ணிக்கிறானோ அதே மாதிரி நானும் பண்ணட்டா அப்படின்னு கேட்க, இல்ல பண்ணட்டான்னு கேட்கல, நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லுவானா. சரி இந்த அளவுக்கு பையன் ஃபயரா இருக்கிறானே அப்படின்ட்டு நம்ம ரீக்கவும் சரின்னு விட்டுறாங்க. இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இதை பார்த்து நம்ம கியோஷி சீனியர் அப்படியே ஒரு மாதிரி பூரிச்சு போயிட்டு இருப்பாரு. அப்ப ரொம்ப நேரமா என்ன அமைதியாவே இருக்கிறானேன்னு கேப்டன் ஹியூகாவும், டே கியோஷி என்னடா ஆச்சு நீ எதுவும் சொல்லியாடா அப்படின்னு கேட்டேன். கியோஷி அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரோட பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. சோ அவருக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஏன்னா என்னைக்கும் நான் இருக்கிற டீம்ல என்னோட டீம் பிளேயர்ஸ் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா நம்ம டீமுமே நம்மள சில டைம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் ஏன் மறந்துடுறேன்னு எனக்கு தெரியல. அதை ஞாபகப்படுத்துற ஒருத்தங்கள இவங்க எனக்கு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு ஃபைனல் குவார்டருக்காக நம்ம ஹீரோஸ் எல்லாரும் களத்துல இறங்குறாங்க. அப்ப குரோக்கோ எல்லாரையும் நிறுத்திட்டு, கமான் கைஸ் நம்ம சர்க்கிளா நின்னு ஒரு ஹுரே போட்டுட்டு போவோம். ஏன்னா அந்த முராசக்கி டீமா இருந்து ஜெயிக்க முடியாது நான் பேசுறான் அப்படின்னு வெறுப்பேத்துற மாதிரியே கமான் சேரின் தான் ஜெயிக்கும் அப்படின்னு கத்திட்டு வர, அப்ப முராசக்கி நம்ம குரோக்கோவை நிறுத்திட்டு, என்ன குட்டி பையா தோக்கறதுக்காக பயங்கர எக்ஸைட்டிங்கா பெஞ்சில இருந்து எந்திரிச்சு வர மாதிரி தெரியுது அப்படின்னு நக்கல் பண்ண, அதுவே நம்ம கியோசி சீனியரும் கோச் ரிக்கோ கிட்ட ஏதோ ஹெல்ப் கேக்குற மாதிரி இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரியா?